ஓகேன்பா. ராம்குமார் அவங்க வந்து 4 நிமிஷம் 7 செகண்ட்ஸில் ஓடிருக்காப்புல 1 கிலோமீட்ரு. உங்கள் டைம் என்ன ப்ரோ? 3:59 ஓடிருக்காரு. உங்கள் டைம் ப்ரோ? 3:59. 2 பேரும் ஒரே மாரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்ம டார்கெட்டே 4 மினிட்ஸில் முடிக்கணும்னு தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். அவங்க மட்டும் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு இதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாருங்கள், பக்கத்தில் வந்து காட்டுங்க. 2 சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், ஏதாவது மிஸ்டேக் நடக்கும். அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஓடத்தில் சூழ்நிலை வந்துட்டு நிற்க முடியாது, வேறு ஓடி தான் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து டைமிங் குறைய சான்ஸ் இருக்குது. பார்த்து ஓடுன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் இன்றைய காலை வணக்கம், ஹாப்பி சண்டே. சரிங்களா? அன்றைக்கான ட்ரையல் ரன் வந்து ஆன்லைனில் நம்ம பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் ட்ரையல் ரன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆஃப்லைன் ட்ரைனிங் ட்ரையல் வந்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக விட்டா ஒருத்தரோட பர்சனல் டைமிங் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? அதனால் வந்து 4லேருந்து 4:30 யார் யார் ஓடுறாங்களோ அவங்கள தனியாக ஓட சொல்ல போகிறோம். 4:30லேருந்து 5 யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்கள தனியாக நம்ம ரன் பண்ண சொல்ல போகிறோம். 5 மினிட்ஸுக்கு மேலே 5:30 மேலே யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம தனியாக ட்ரையல் ரன் பார்க்க போகிறோம். சரி, அவங்களோட பர்சனல் பெஸ்ட்டு என்ன இன்றைக்கி அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஸ்டூடெண்ட் ராம்குமார் வந்து ஆல்ரெடி 2 வீக்ஸ் ட்ரையல் ரன் ஓடிருக்காரு. லாஸ்ட் வீக் வந்து 4 minutes 8 seconds பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரோட பெஸ்ட்டு டைமிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே நண்பா, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரையல் ரன் பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? மணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. சரியா? 6:30 ஆகுது. நாங்கள் ப்ராப்பராக வார்ம் அப்லாம் பண்ணிட்டோம். சரியா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு டீம் வந்து 3 பேர். இந்த 3 பேர் வந்து ஒரே ரேஞ்சில் ஓடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேரையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு பர்சனல் பெஸ்ட் டைமிங் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரியா? நமக்கு வந்து பர்சனல் பெஸ்ட் டைமிங் கிடைக்கோ இல்லையோ இருக்க டைமிங்கை தக்க வச்சுக்கணும். சரியா? டைமிங் வந்து ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது. எக்காரணம் கூட ரேஸ் வந்து ட்ராப் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் ட்ரையல் ஓட்டுறீங்க அப்படின்னா 800 மீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, 900 மீட்டருக்கு அப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ட்ராப் பண்ணி நின்றக்கூடாது. சரிங்களா? ஓகே நண்பா. இப்போ நம்ம 3 பேர் ஓட்ட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ ரேஸ் தான். சரியா? வேகமாக ஓடி நின்றக்கூடாது, பின்னாடி டவுன் ஆகிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி வரணும். ஓகேவா? சரியா? ஓகேவா? சரி, ஓடும்போது எக்காந்து கொண்டோம் ஷூ லேஸ்லாம் வந்துடக்கூடாது. ஷூலாம் ப்ராப்பராக கட்டிக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். ஓகே நண்பா, இன்றைக்கி அந்த ட்ரையல் லைன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறோம். 1 கிலோமீட்டர்னால் கிரவுண்டில் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ராக்கில் வந்து 400 மீட்டர் கிரவுண்டில் வந்து 2.5 laps ஓடணும். சரிங்களா? 2.5 laps ஓடணும். நீங்கள் வந்து ஒரு 4 minutesல ஓடணும் அப்படின்னா ஒவ்வொரு லேப்ஸும் 1:35. சரிங்களா? ஒவ்வொரு 400 மீட்டரும் 1 நிமிஷம் 35 செகண்ட்ஸ் பேஸில் ஓடினால் மட்டுமே உங்களுக்கு வர வேண்டிய டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:55லேருந்து 4க்குள்ளே வரும். சரிங்களா? 3:55லேருந்து 4க்குள்ளே வரும். சரியா? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஓடிட்டோம். சரிங்களா? அவர் வந்து ரிதமாக எங்கள் கூட மோட்டிவேட் பண்ணி 3 பேரும் கூப்பிட்டு போனோங்கிறது தான் பிளானு. நான் வந்து ஒரு 400ம் ஒரு 135, ஒவ்வொரு 200ம் ஒரு 50 ரேஞ்சில் கூப்பிட்டு போனோங்கிறது தான் பிளானு. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 200 ஒரு 1 minute கிட்ட வந்துச்சு. சரிங்களா? அதிலே நமக்கு ஒரு 5 seconds வந்து 10 seconds கிட்ட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஓகே தான். அதுக்கடுத்து நமக்கு டைமிங் வந்து 4 minutesக்குள்ளே ஓடணும் டார்கெட் வச்சது. 2 பேர் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் புஷ் பண்ணி 4 minutesக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் புஷ் பண்ண முடியலை. சரிங்களா? ஓகே, நல்ல டைமிங் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 200 மீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ 250 மீட்டர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் எப்போயுமே அதான், நான் எப்போதுமே அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சொதப்பிடக்கூடாது, செகண்ட் ஹாஃப் சொதப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டு 200 மீட்டர் சொதப்பிடக்கூடாது, இல்லை செகண்டு 200 மீட்டர் சொதப்பிடக்கூடாது, இல்லை ஃபினிஷிங் 200 மீட்டர் சொதப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் சொதப்பிட்டீங்க, ஸ்டார்டிங் சொதப்பிட்டீங்க, இல்லை ஃபினிஷிங் சொதப்பிட்டீங்க அப்படின்னா டோட்டல் டைமிங்கும் போயிடும். சரிங்க? அப்போ வந்து நல்லா பேஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் 400 மீட்டர் ஓடி முடிக்கும் போது டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:45 to
150 வருது சரிங்களா. 150 இதே பேஸில் வந்து 150 பேஸில் வந்து நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வராது. இதே ஒரு 400 மீட்டர் நீங்கள் வந்து 1 நிமிஷம் 50 செகண்டில் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் டைமிங் வந்து 4 நிமிஷம் 35 செகண்ட்ஸ் வரும். அதனால் இதை விட நீங்கள் ஸ்பீடாக ஓடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் டைமிங் வரல. சரி, அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு 400 மீட்டர் எப்படி ஓடுறோம், செகண்ட் 400 மீட்டர் எப்படி ஓடுறோம், அடுத்து 200 மீட்டர் எப்படி ஓடுறோம், சரிங்களா, அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரியா, பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரி, எக்காரணத்தை கொண்டோம் ஒரு ரிதமாக ஓடணும். ஸ்டார்டிங் எப்படி ஓடுறீங்க அதுலேருந்து கொஞ்சம் அதே ரிதத்தை மெயின்டைன் பண்ணி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா, நான் ஒரு கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் 500 மீட்டர் ஒரு 2 மினிட்ஸில் ஓடுங்க. அடுத்து 200 மீட்டர் ஒரு 2 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸில் ஓடுங்க. அது 2 மினிட்ஸில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 155 ரேஞ்சில் ஓடிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் டைமுக்கு வந்து 3:55 ரேஞ்சுக்கு வந்துடும். சரியா, அதனால் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி பண்ணுறோம், செகண்ட் ஹாஃப் எப்படி பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நாங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட மீட்டர் ஓடிட்டுருக்கோம். சரிங்களா, 700 மீட்டர் ஓட போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 800 மீட்டர் வர போகிறோம். சரிங்களா, 800 மீட்ரு ஒரு 320 ரேஞ்சில் ஓடினா கூட உங்களுக்கு வந்து அடுத்து 200 மீட்ரு ஓடணும். அடுத்து 200 மீட்ரு நீங்கள் ஆவரேஜாக ஒரு 45 செகண்ட்ஸ் ஓடினா 4:05 வரும். சரிங்களா, அப்போ நான் பாருங்கள், ரெண்டாவது ஃபஸ்ட்டு 2 பேர் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. இவர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டார். சரிங்களா, அப்போ 320 800 மீட்டர் ஓடிருக்கோம். அடுத்து 200 மீட்ரு இருக்குது. அடுத்து 200 மீட்ரு பாருங்கள், நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினிஷிங் தான் வில் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட் 200 மீட்டர் லாஸ்ட் 300 மீட்ரு நீங்கள் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி டைமிங் ரெடியூஸ் பண்ணி ஓடுறீங்களோ அதுவும் அவங்களோட வில் பவர். சரிங்களா, என்ன ட்ரைனிங் பண்ணாலும் செலெக்ஷனில் போய் ஒரு சிலர் வந்து பெஸ்ட்டாக பண்ணி அப்டேட் பண்ணி பெஸ்ட்டாக அவங்க டைமிங்கை கொண்டு வந்துடுவாங்க. சரியா, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் மைண்ட் செட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் வில் பவர் வச்சே வந்து செலெக்ஷன் அடிச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. ஒரு சிலர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வில் பவர் இல்லாமல் செலெக்ஷனில் மிஸ்டேக் பண்ணி செலெக்ஷன் அடிக்காமல் விட்டுருவாங்க. சரி, செலெக்ஷனில் டைமிங் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து ட்ரைனிங் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்க, ஆனால் செலெக்ஷனில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அதான் வில் பவர்னு சொல்லுவோம். சரியா, அப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நண்பா. சரிங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கெஸ்ட்டாக ஒரு 20-30 மீட்டரே வந்துச்சு. சரிங்களா, அதனால் அவர் வந்து 1 கிலோமீட்டர் முடிக்கும் போது அவரோட டைமிங் வந்து 4 நிமிஷம் 7 செகண்ட்ஸ். சரிங்களா, லாஸ்ட் வீக் வந்து 4 நிமிஷம் 8 செகண்ட்ஸ் சொன்னார். அவர் ஜாயின் பண்ணும்போது 5 நிமிஷத்தில் வந்து ஓடி இருந்தார். நம்மக்கிட்ட வரும்போது 5 நிமிஷத்தில் ஓடி இருந்தார். ஓகேவா, ஓகே நண்பா. அப்படியே தொடர்ந்து மோட்டிவேஷன் கேளுங்க. ட்ரெயிலில் ஓடி முடிச்சாச்சு. 4 நிமிஷம் 7 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு இதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாருங்கள், பக்கத்தில் வந்து காட்டுங்க. 2 சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், ஏதாவது மிஸ்டேக் நடக்கும். அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரிங்களா, ஓடத்துல சூழ்நிலை சவுந்துட்டு நிற்க முடியாது, வேறு ஓடி தான் ஆகணும். சரிங்களா, இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து டைமிங் குறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, எந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகேன்பா. லாஸ்ட்டு ட்ரைலண்டை விட அந்த ட்ரைலண்டில் வந்து 1 செகண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காரு. அதே ஒரு பெரிய வெற்றி தான். சரிங்களா, ஓகேன்பா. நம்ம அடுத்த ட்ரைலண்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகேன்பா. ராம்குமார் அவங்க வந்து 4 நிமிஷம் 7 செகண்ட்ஸில் ஓடிருக்காப்புல 1 கிலோமீட்ரு. உங்கள் டைம் என்ன ப்ரோ? 3:59 ஓடிருக்காரு. உங்கள் டைம் ப்ரோ? 3:59. 2 பேரும் ஒரே மாரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்ம டார்கெட்டே 4 மினிட்ஸில் முடிக்கணும்னு தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். அவங்க மட்டும் கொஞ்சம் சுழி சவுண்ட்னால மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் ஆயிரும். ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் நடந்துட்டு சின்னதாக ஏதாவது நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே மைண்டு விட்டுருவாங்க. சரியா, அதேமாதிரி அவங்க 4A7 இவங்க 2 பேரும் 3 minutes 59 seconds. ஓகேவா, ஓகே.